பயணிகள் கவனத்திற்கு, சென்னை சென்ட்ரலில் இருந்து டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் 3வது பிளாட்பாரத்தில் இருந்து 20 நிமிடங்கள் காலதாமதமாக புறப்பட உள்ளது. என்ன சார் இது அநியாயமா இருக்குது? சரி விடுங்க சார், ட்ரெயின் லேட்டா கிளம்புறதெல்லாம் சகஜம் தானே. ஆனா அது இல்லைங்க தம்பி, பக்கத்திலே ஒருத்தன் உட்கார்ந்து இருக்க, சாப்பிடுறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்காம நீங்களே சாப்பிட்டு இருக்கீங்க. கொடுங்க தம்பி. சரியான எச்சக்கல சார் நீங்க. கரெக்டா சொன்னீங்க. ஆமா, நீங்க எங்க போறீங்க? சார், என் பேர் சூர்யா. நான் ஜெய்ப்பூர்ல என்ன கம்பெனில வேலை செய்யறேன். நீங்க என்ன கம்பெனில வேலை செய்றீங்கன்னு எனக்கு எப்படி தம்பி தெரியும்? வேலை செய்யற உங்களுக்கு தானே தெரியும். டே தண்டசோரு, என்ன கம்பெனினா நான் ஆயில் கம்பெனில வேலை செய்யறேன்னு சொன்னேன். ஆமா, நீங்க எங்க போறீங்க? நான் டெல்லிக்கு போறேன் தம்பி. மூஞ்சிய பார்த்தா வெள்ளிக்கு போற மாதிரி இருக்கு. டெல்லிக்கு போறேன்னு பொய்யா சொல்ற? தம்பி அப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் ஒரு அரசியல்வாதி. நான் டெல்லிக்கு எதுக்கு போறேன்னு தெரியுமா? எதுக்கு? நாளைக்கு எங்க தலைவர் கால்வாய் திறக்க போறாரு. ஏன் உங்க தலைவருக்கு வாயில புண்ணா? இல்லையா? அப்புறம் ஏன் கால்வாய் திறக்கிறாரு? நல்லா ஆண் முழுவாயும் திறக்கலாம்ல. தம்பி அப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் கால்வாய்னு சொன்னது நதிநீர் கால்வாய். இப்ப உன் தலைவர் எதை வேணா திறக்கட்டும், ஆனா நீ டெல்லிக்கு போய் உன் வாயை திறந்துடாத. 4 போட்டு அனுப்புவாங்க. கரெக்டா சொன்னீங்க தம்பி. போன தடவை போனப்ப அப்படித்தான் ஆச்சு. சரியான லூசு சார் நீங்க. தம்பி என்ன தம்பி கல்லையெல்லாம் சிந்தி விட்டீங்க? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி சார். ஏன் தம்பி இந்த பேக் உங்களுதுங்களா? இல்லையே, இது எந்த இல்லையே. ஒரு நிமிஷம் சார், இந்த பேக் உங்களுதா? எங்களுது இல்லைங்க சார், யாரோ டிராவல் பண்ணவங்க தான் அந்த பேக் இங்க விட்டு போயிட்டாங்க. நான் ஒன்னு பண்றேன், அவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு இந்த பேக் உங்களுக்கு பார்சல் பண்ணிடுறேன். ஏன் தம்பி என்ன கூட